அன்னியோங் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கொரியன் சீரீஸை இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். சீரீஸோட ஃபர்ஸ்ட் சீன்லேயே ஹீரோயின் டூனாவை காட்டுறாங்க. நம்மளோட ஹீரோயின் பேரும் டூனா, இந்த சீரீஸ் பேரும் டூனா. ஹீரோயினை பற்றி சொல்லணும்னா ஹீரோயின் ட்ரீம் ஸ்வீட் அப்படின்ற கேபாப் குரூப்பில் இருக்காங்க. கேபாப்னா உங்க எல்லாருக்கும் என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு பாடிட்டே ஆடுறது அதுதான் கேபாப். அப்போ டான்ஸ் ஆடாமல் வெறும் பாட்டு மட்டும் பாடினா அது கேபாப் இல்லையான்னு கேட்காதீங்க. கேபாப்னா ஈஸியாக புரியறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வார்த்தையில் நான் சொல்லிட்டேன். இன்னும் ஈஸியாக புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ ஹீரோயின் கேபாப் ஸ்டார் இல்லையா, அதனால சீரீஸோட ஃபர்ஸ்ட் சீன்லேயே ஹீரோயின் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா ஹீரோயின் தண்ணியில் விழுந்துடுறாங்க. அப்படியே முழுகிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் ஹீரோயின் சாக போகிறாங்க. ஹீரோயின் ஸ்லோவாக அவங்க கண்ணை மூட டக்குன்னு ஹீரோயின் கண்ணை முழிச்சு பார்த்தா இது எல்லாமே ஒரு கெட்ட கனவு. இன்னொரு சைடு இந்த சீரீஸோட ஹீரோ அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட அவரோட சொந்த ஊரை விட்டு கிளம்பி சவுத் கொரியாவோட கேபிட்டலான சியோல நோக்கி வந்துட்டு இருக்காரு. நம்மளோட ஹீரோக்கு பாத்தீங்கன்னா அப்பா கிடையாது, அம்மாவும் ஒரு தங்கச்சியும் இருக்காங்க. ஆனா ஹீரோவோட அம்மாவும் சரி தங்கச்சியும் சரி ரெண்டு பேருமே கொஞ்சம் உடம்புக்கு முடியாதவங்க. இத்தனை நாள் ஹீரோ அவங்கள பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருந்திருப்பாரு. இப்ப சியோலுக்கு கிளம்பி வந்திருப்பாரு. எதுக்காக அப்படின்னா சியோல்ல அவர் படிச்சுட்டே வேலை பார்க்க முடியும், வேலை பார்த்த பணத்தை வீட்டுக்கும் அனுப்ப முடியும். அதுக்காக தான் சியோலுக்கு வந்துட்டு இருக்காரு. அப்படியே இந்த பக்கம் ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்டை பார்த்தா ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ட்ரீம் ஸ்வீட்டோட மிகப்பெரிய ஃபேனா. அதனால ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஹீரோ கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, நீ வேற சியோலுக்கு வந்துட்ட, சப்போஸ் நீ என்னோட ஃபேவரட் கேபாப் குரூப் ட்ரீம் ஸ்வீட்டை பார்த்தேன்னா அவங்க கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு என்னோட சார்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்ட ஹீரோவும் இவ்வளோ பெரிய ஊர்ல எதிர்த்து அவங்கள நம்ம மீட் பண்ணவா போறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு கண்டிப்பா வாங்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஒரு வழியா ஹீரோ அவர் ரெண்ட் எடுத்த அந்த வீட்டுக்கு வராரு. கீழே ஒரு வீடு இருக்கு, மாடியில ஒரு வீடு இருக்கு. மாடியில இருக்க வீட்டுல தான் ஹீரோ தங்க போறாரு. அங்க ஆல்ரெடி 2 பேர் இருக்காங்க. ஹீரோ அவங்க கூட ரூம்மேட்டா இருக்க போறாரு. சரி ஓகே, அப்ப கீழ் வீட்டுல யார் தங்கியிருப்பா? அங்க நம்ம ஹீரோயின் டூனா தங்கியிருக்காங்க. ஹீரோ பொட்டி படிக்கையெல்லாம் தள்ளிட்டு அந்த வீட்டு வாசலுக்கு வர அந்த இடத்துல ஸ்டெயிலா நின்று ஹீரோயின் சிகரெட் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஒரு வணக்கத்தை வச்சுட்டு அப்படியே வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. ஹீரோ வணக்கம் வச்சப்ப ஹீரோயின் பெருசா கண்டுக்காத மாதிரி இருந்திருப்பாங்க. சரி ஓகே, அவங்க தான் அப்படி இருக்காங்க, நம்ம ரூம்மேட்ஸ் அது கலகலன்னு பேசுவாங்க அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு வராரு. ஹீரோ மாடியில அந்த வீட்டுக்குள்ள போன உடனே நான் தான் உங்களோட புது ரூம்மேட் அப்படின்னு குரல் கொடுக்க ஹீரோவோட ரூம்மேட்ஸ் மொத்தம் 2 பேர் இருக்காங்க. அவங்கவுங்க ரூமை விட்டு வெளியே வந்து இதான் ரூல்ஸ், இதை ஃபாலோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ அவரோட திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே ஜன்னல் வழியா வெளியே வேடிக்கை பார்க்க ஹீரோயின் மறுபடியும் உட்காந்து சிகரெட் அடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ எதுவும் பெருசா கண்டுக்கல. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ வெளியே போயிட்டு வீட்டுக்கு வர ஹீரோயின் போன் நோண்டிட்டு இருக்காங்க. ஹீரோவும் இந்த பொண்ணு ஆரம்பத்துல இருந்தே வியர்டா இருக்காளே அப்படின்னு ஹீரோயினை பார்க்க ஹீரோ பார்க்கறத ஹீரோயின் பார்த்துடுறாங்க. உடனே என்ன ஒருத்தன் ஃபாலோ பண்றான் அப்படின்னு ஹீரோயின் யாருக்கும் மெசேஜ் அனுப்புறாங்க. இப்படியே கொஞ்ச நேரம் போக ஹீரோ அவரோட வீட்டை ஏற கட்டிட்டு இருக்க ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஹீரோக்கு கால் பண்ணி, நீ பார்ட் டைமா ஒர்க் கேட்டு இருந்தல்ல, ஒரு குட்டி பொண்ணு இருக்கா, அவளுக்கு மேக்ஸ் டியூஷன் எடுக்கணுமா, நீ அவங்களோட வீட்டுக்கே போய் எடுக்கணும் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அந்த வேலைக்கு ஓகேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கிளம்புறாரு. வீட்டை விட்டு வெளியே வந்து ஹீரோ சும்மா வராம ட்ரீம் ஸ்வீட்டோட ஒரு சாங்கை பாடிக்கிட்டே வர இதை கேட்ட ஹீரோயின் ஹீரோ ஒரு ஸ்டாக்கர் அப்படின்னு கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. அதனால ஹீரோவை பிடிச்சி ஒரு சில தீவிர ரசிகர்கள்லாம் அவங்களுக்கு பிடிச்ச கேபாப் ஸ்டாரோட வீட்டை கண்டுபிடிச்சி நேர்ல போய் அவங்கள தொந்தரவு பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆள் தானே நீ அப்படின்னு ஹீரோவை பார்த்து கேட்குறாங்க. இதை கேட்ட ஹீரோவும், இப்போ உங்ககிட்ட பேசுற வரைக்கும் நீங்க அந்த ஃபேமஸ் கேபாப் ஸ்டார் டூனானே எனக்கு தெரியல, இப்பதான் நான் அதை கண்டுபிடிச்சேன், அதனால ஆளை விடுங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து போயிடுறாரு. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ யாருக்கு டியூஷன் எடுக்கணுமோ அந்த குட்டி பொண்ணோட அம்மாவை மீட் பண்ணி பேசுறாரு. அவங்களுமே ஹீரோ டியூஷன் எடுக்கிறதுக்கு ஓகேன்ற மாதிரி தான் பேசுறாங்க. ஹீரோவும் அவங்க கிட்ட பேசிட்டு குஷியா அந்த வீட்டை விட்டு வெளியே வர வீட்டுக்கு வர வழியில எதிர்க்க அவரோட பழைய ஃப்ரெண்ட் ஜின்ஜு அப்படின்ற பொண்ணை மீட் பண்றாரு. ஜின்ஜு நல்லா இருக்கேன் நேம், நான் கூட நிக் நேமா ஜின்ஜுன்னு வச்சுக்கலான் இருக்கேன், ஜின்ஜு. ஓகே, இப்போ ஹீரோ ஜின்ஜுவை ரொம்ப வருஷம் கழிச்சு மீட் பண்ணியிருக்கிறதுனால அவங்க 2 பேரும் அப்படியே டின்னர் சாப்பிட்டு சரக்கடிச்சிட்டு ஹீரோ லேட் நைட் வீட்டுக்கு வராரு. வீட்டு வாசல்ல மரத்தடியில ஹீரோயின் சோகமா தலை குனிஞ்சு உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் என்ன ஆச்சுன்னு கேட்கலான்னு யோசிக்கிறாரு. அதுக்குள்ள ஹீரோயின் தள்ளாடிட்டே வீட்டுக்குள்ள போகலான்னு ட்ரை பண்ணி அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. உடனே ஹீரோவும் ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண ஒரு வழியா ஹீரோயின் கண்ணை முழிச்சிடுறாங்க. அடுத்த நாள் காலைல ஹீரோவுக்கு அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கால் பண்ணி, நான் உனக்கு சொன்னல அந்த வேலை உனக்கு கிடைக்கல, ஏன்னா அந்த குட்டி பொண்ணோட அம்மா உன்னோட மேல சிகரெட் ஸ்மெல் வரதை நோட் பண்ணியிருக்காங்க, அதனால வேலைக்கு நீ வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்ல இதை கேட்ட ஹீரோ ஷாக் ஆகிட்டு, எனக்கு தம் அடிக்கிற பழக்கமே இல்லையேடா,
அப்படின்னு சொல்ல அப்பதான் ஹீரோக்கு ஞாபகம் வருது ஹீரோ கடைசியா ஹீரோயின் கிட்ட பேசிட்டு தான் அந்த குட்டி பொண்ணோட வீட்டுக்கு போயிருப்பாரு. ஹீரோயினும் ஹீரோ கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சிகரெட் புடிச்சிருந்திருப்பாங்க. அதனால ஹீரோயின் கிட்ட இருந்து ஹீரோக்கு அந்த ஸ்மெல் வந்திருக்கலாம் அப்படின்றத ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. இன்னொரு சைடு ஹீரோயினுக்கு அவங்க ஹீரோவை பார்த்த பார்வையே மாறுது. ஃபர்ஸ்ட் ஹீரோவை வெறி பிடிச்ச தீவிரமான ரசிகர் அப்படின்னு ஹீரோயின் நினைச்சிருப்பாங்க. ஆனா ஹீரோயினை அவரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுக்கு அப்புறமா ஹீரோ ஒரு நல்லவர் வல்லவர் அப்படின்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. அதனாலேயே ஹீரோயின் ஹீரோ எங்க போனாலும் அவர் பின்னாடியே போறத வழக்கமா வச்சுக்கிறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போக ஒரு நாள் ஹீரோ ஹீரோயினை பிடிச்சி கத்தி விட்டுறாரு. ஆனா அடுத்த நாளே ஹீரோ ஹீரோயின் கிட்ட ரூடா பேசினது தப்பு அப்படின்னு யோசிச்சு ஹீரோயின் கிட்ட டைரக்டா இல்ல ஹீரோயின் அவங்களோட வீட்டுக்குள்ள இருக்காங்க. ஹீரோ வெளியே நின்னுட்டே நான் செஞ்ச தப்பை ஈடுகட்ட உங்களை ஒரு நாள் வெளியே கூட்டு போறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோ காலேஜ்ல உட்காந்து பாடம் படிச்சுட்டு இருக்க திடீர்னு பார்த்தா பக்கத்துல ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோ நீ இங்க என்ன பண்றன்னு கேட்க நீ தானே என்ன வெளியே கூட்டு போறேன்னு சொன்ன அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஹீரோயினை வெளியே கூட்டு போறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணி பிளாஷ்பேக்ல ஒரு சீனை காட்டுறாங்க. ஹீரோயின் ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இப்பதான் ஒரு உண்மையே நமக்கு தெரிய வருது. ஹீரோயின் அவங்களோட குரூப்பை விட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் இப்ப ட்ரீம்ஸ் வீட்ல இல்ல. அந்த குரூப்ல மொத்தம் 5 பேர் இருந்திருப்பாங்க. ஹீரோயின் இப்ப வெளியே வந்துட்டதுனால 4 பேர் தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே பிரசன்ட்ல ஹீரோ ஒரு இடத்துல பார்ட் டைமா ஒர்க் பண்ணலான்னு போறாரு. அந்த இடத்துல அவரோட கோவர்க்கர் ஜிஞ்சுவா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் ஹீரோக்கு கால் பண்றாங்க. ஹீரோ அட்டென்ட் பண்ணல. அப்படியே பீனி யாரையோ சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. அவருக்கு கால் பண்றாங்க. அவரும் காலை அட்டென்ட் பண்ணல. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ வீட்டுக்கு வர ஹீரோயினும் என்ன ஆச்சுன்னு கேட்க நான் பார்ட் டைம் ஒர்க் போறேன் அதனாலதான் உன்னோட காலை அட்டென்ட் பண்ண முடியல லேட்டாவும் வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு என்ன ஆச்சு எதுக்கு கால் பண்ணேன்னு கேட்க நீ இன்னும் காணுமே அப்படின்னு தான் நான் கால் பண்ணேன் மற்றபடி எந்த முக்கியமான விஷயமும் இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ அவர் காலேஜோட வெல்கம் பார்ட்டியை அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோக்கு ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வர ஹீரோவும் எடுத்து பேச டக்குன்னு பக்கத்துல இருந்தவங்க ஹீரோவோட போனை புடுங்கிடுறாரு. யாரோ ஹீரோவோட போனை புடுங்கிட்டாங்க அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயினும் நேரா வெல்கம் பார்ட்டிக்கே வந்துடுறாங்க. ஹீரோவோட போனை புடுங்கினவரு லைட்டா ஹீரோவை புள்ளி பண்ணிருப்பாரு போல. அதனால ஹீரோயின் டக்குன்னு ஒரு பேஸ்பால் பேட் எடுத்து அவரோட மண்டையிலேயே அடிக்க போக ஹீரோ பக்கத்துல இருந்த ஹெல்மெட் எடுத்து அவரோட தலையை காப்பாத்துறாரு. இந்த இடத்துல தலைக்கவசம் உயிர் காக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்கு கிளம்ப அந்த இடத்துக்கு வந்த ஜிஞ்சு ஹீரோயினை பார்த்துட்டு நீங்க அந்த கேபாப் ஸ்டார் தானே, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நானும் உங்க கூட வரலாமா அப்படின்னு கேட்க ஹீரோ ஹீரோயின் ஜிஞ்சு 3 பேருமே ஹீரோயின் வீட்டுக்கு வந்து சரக்கடிச்சுட்டே பேசிட்டு இருக்காங்க. அப்ப அப்படியே ஹீரோயின் ஹீரோ கிட்டயும் ஜிஞ்சு கிட்டயும் எனக்கு ஜென்யூனான ஃப்ரெண்ட்ஸ் இருந்ததே கிடையாது, உங்க 2 பேரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜிஞ்சு அவங்களோட வீட்டுக்கு போயிடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் தான் பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் லைட்டா ஸ்லிப் ஆகி விழ போக ஹீரோ அப்படியே தாங்கி பிடிக்க ஆல்மோஸ்ட் கிஸ் பண்ற மாதிரி போயிடுறாங்க. ஆனா ஹீரோயின் கிஸ் பண்ணாம அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஹீரோயினா அவரோட வீட்டுக்கு டின்னர் சாப்பிட இன்வைட் பண்றாரு. டின்னர்லாம் சாப்பிட்டு ஹீரோயின் கிளம்ப சொல்ல ஹீரோ ஹீரோயின் கிட்ட நீ எதுக்காக குரூப்பை விட்டு வெளியே வந்த அப்படின்னு கேட்க ஹீரோயினும் இதுக்கப்புறம் எனக்கு பாடுறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஏதோ ஒரு பழைய போட்டோவை எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்காரு. அதுல ஹீரோவும் ஜிஞ்சுவும் ஸ்கூல் படிக்கிற மாதிரி போட்டோல இருக்காங்க. இதை வச்சு நமக்கு என்ன தெரிய வருதுன்னா ஹீரோவும் ஜிஞ்சுவும் ரொம்பவே க்ளோஸா இருந்திருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேல. அகைன் இந்த சைடு பார்த்தா ஹீரோயின் அவங்களோட வீட்டுல இருக்காங்க. அப்ப அவங்கள யாரோ போட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கு. ஹீரோயினும் ஜன்னல் வழியா யாருன்னு அங்க இங்க தேடி பாக்குறாங்க. பார்த்தா யாருமே இல்ல. ஹீரோயினுக்கு கண்டிப்பா தெரியும் அவங்கள யாரோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஆனா ஹீரோயினோட கண்ணில் அந்த ஆள் படலையே. அதனால ஹீரோயின் டென்ஷனா அப்படியே பாத்ரூம்குள்ள போய் ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு கதவை திறக்கலான்னு பார்த்தா கதவு திறக்கல. ஹீரோயின் டென்ஷனா உள்ள வந்தப்போ கதவை எடக்க மடக்கா சாத்திட்டாங்க போல இருக்கு. இப்ப உள்ளேயே மாட்டிக்கிட்டாங்க. இன்னொரு சைடு ஹீரோக்கு தான் ஜிஞ்சு மேல ஒரு கண் இல்லையா. அதனால ஜிஞ்சு கிட்டே நேரா போய் நம்ம 2 பேரும் டேட்டுக்கு வெளியே போலாம் வரியா அப்படின்னு கேட்க ஜிஞ்சுவும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இந்த சந்தோஷமான விஷயத்த நம்மளோட ஃப்ரெண்டான ஹீரோயின் கிட்ட சொல்லலாம். எப்படி ஜிஞ்சு ஆளாம், ஹீரோயின் ஃப்ரெண்டா, சரி ஏதோ ஒன்று. ஹீரோ ஹீரோயினை பார்க்கலான்னு அவங்களோட வீட்டுக்கு வந்தா ஹீரோயின் பாத்ரூம்குள்ள மாட்டிட்டு இருக்காங்கன்றத ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயினை காப்பாத்துறாரு. ஹீரோயினும் பாத்ரூம் விட்டு வெளியே வந்த உடனே ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் அப்புறமா ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்னோட சிகரெட்ஸ் எல்லாமே தீந்து போச்சுன்னு சொல்ல இதை கேட்ட ஹீரோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உன்னோட கபோர்ட்ல சிகரெட்ஸ் இருக்கதை நான் பார்த்தனே அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட ஹீரோயினும் கபோர்டை திறந்து சிகரெட்ஸ் எடுத்து கீழே போட்டு இது என்னோடது கிடையாது, நான் இதை வாங்கல அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவும் ஜிஞ்சுவும் டேட்டுக்கு போறாங்க. ஜாலியா அவங்களோட டைமை என்ஜாய் பண்றாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துலயே ஹீரோ ஹீரோயினை பத்தி பேச ஆரம்பிச்சிடுறாரு. இதை கேட்ட ஜிஞ்சுக்கு செம்மையா காண்டாகுது.
ஒரு வழியா ஹீரோவும் ஜிஞ்சுவும் அன்னிய டே ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஜிஞ்சுவோட ஃப்ரெண்டு வராரு. அவர் ஹீரோவையும் ஜிஞ்சுவையும் பார்த்துட்டு, என்ன பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா, வாங்க என்னோட கார்ல உங்களை நான் ட்ராப் பண்றேன் அப்படின்னு ஏத்திக்கிறாரு. அப்ப ஹீரோக்கு அவரோட ரூம்மேட் கால் பண்ணி இன்னைக்கு டின்னர் நம்ம எல்லாரும் ஒன்னா சாப்பிடலான்னு சொல்ல, அப்ப அந்த வாய்ஸை கேட்ட ஜிஞ்சுவோட ஃப்ரெண்டு ஹீரோவோட ரூம்மேட்டோட நேமை கரெக்டா சொல்லி அவனும் நானும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்ல, இதை கேட்ட ஹீரோ நீங்களும் வாங்கல டின்னர் எல்லாரும் ஒன்னா சாப்பிடலாம் அப்படின்னு இன்வைட் பண்ண, நெக்ஸ்ட் சீன்லயே ஹீரோ அவரோட 2 ரூம்மேட்ஸ் ஹீரோயின் ஜிஞ்சு அவங்களோட ஃப்ரெண்ட் எல்லாரும் ஒன்னா உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவோட ரூம்மேட்ஸ் ஜிஞ்சுவோட ஃப்ரெண்டு கிட்ட நீங்களும் ஜிஞ்சுவும் வெறும் ஃப்ரெண்ட்ஸா இல்ல அதுக்கு மேல எதுனா இருக்கா அப்படின்னு கேட்க, நாங்க வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஆனா ரொம்பவே க்ளோஸ் ஆன ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஜிஞ்சுவோட ஃப்ரெண்ட் சொல்றாரு. இதை கேட்ட ஹீரோக்கு லைட்டா ஃபீலிங்ஸ் ஆகுது. ஏன்னா ஹீரோவும் ஜிஞ்சுவும் தான் ஸ்கூல் படிக்கும் போது ரொம்ப க்ளோஸா இருந்திருப்பாங்க. ஆனா இப்போ ஹீரோவோட பொசிஷன்ல வேற ஒருத்தர் இருக்காரு அப்படின்றத ஹீரோவால ஏத்துக்க முடியல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோவும் ஹீரோயினும் எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வராங்க. அப்ப ஹீரோயினுக்கு குளிர போகுதுன்னு ஹீரோ அவரோட ஜாக்கெட்டை கைட்டு ஹீரோயினுக்கு மாட்டி விடுறாரு. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் உள்ள வரும்போது ஹீரோயின் ஹீரோவோட ஜாக்கெட்டை போட்டிருக்காங்களா, இதை பார்த்த ஜிஞ்சுக்கு காண்டாகுது. இப்படியே கொஞ்ச நாள் போக ஹீரோயின் ஹீரோ கிட்ட, நீ இப்படியே டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தனா வேலை ஆகாது, நீ உடனே ஜிஞ்சு கிட்ட உன்னோட லவ்வ சொல்லு அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட, ஆக்சுவலா ஹை ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போதே நான் என்னோட லவ்வ ஜிஞ்சு கிட்ட சொன்னேன், ஆனா நான் பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ஊரை விட்டு கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் நான் அவளை இப்பதான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவும் ஜிஞ்சுவும் ஷாப்பிங் போயிட்டு இருக்காங்க. அப்ப ஜிஞ்சு ஹீரோ கிட்ட, எதுக்காக ஹீரோயின் எப்ப பார்த்தாலும் உன் கூடயே சுத்திட்டு இருக்கா, அவ கூட கொஞ்சம் அளவா பழகு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஹீரோயின் ஹீரோவோட ரூம்மேட்ஸ் எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் எல்லார்கிட்டயும், ரொம்ப நாளாவே ஒருத்தன் என்ன ஸ்டாக்கிங் பண்ணிட்டு இருக்கான், இப்ப கூட எங்கன்னா நின்று அவன் என்ன பாத்துட்டு இருப்பான் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஹீரோ வேகமா வெளியே ஓடுறாரு. ஒரு வழியா ஹீரோ ஸ்டாக்கிங் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஆளை பிடிச்சிடுறாரு. பிடிச்சி அடிச்சதுக்கு அப்புறமா தான் தெரியுது ஹீரோயின் நினைச்ச மாதிரி அவரு ஹீரோயினோட தீவிரமான வெறி பிடிச்ச ரசிகர் தான். ஹீரோயின் டக்குன்னு ஒரு பாட்டில் எடுத்து ஒரு மண்டையில உடைக்கிற மாதிரி வராங்க. அப்புறம் என்ன யோசிச்சாங்களோ தெரியல, அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் அவங்களோட வீட்டுல அவங்க ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோ பக்கத்துல இருக்காரு. அப்ப ஹீரோயினோட போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஹீரோவும் என்னன்னு எடுத்து பார்த்தா அதுல பி அப்படின்ற ஒருத்தர் ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணி தள்ளிட்டு இருக்காரு. ஹீரோ அதை பெருசா கண்டுக்கல. இப்படி அடுத்த சீன்ல ஹீரோ ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்ல பார்ட் டைமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்து ஹீரோ கூட பேசிக்கிட்டே அப்படியே அம்யூஸ்மெண்ட் பார்க்ல எல்லா ரைட்ஸ்க்கும் போறாங்க. சரி லேட் ஆயிடுச்சு, அப்படியே டின்னர் சாப்பிட்டு வீட்டுக்கு போலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ஃபார்ச்சூன் குக்கீஸா ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. ஓகே, இப்போ ஃபார்ச்சூன் குக்கீஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு பிஸ்கெட் இருக்கும், அதோட நடுவில் ஒரு பேப்பர் இருக்கும், அதில் நம்மளோட எதிர்காலத்தை பற்றி எதுனா போட்டிருக்கோம். ஹீரோ ஃபர்ஸ்ட் அதை படிச்சு பார்க்குறாரு. அதில் ஹீரோக்கு நீ ஒரு எதிரியை சந்திப்ப அப்படின்னு எழுதியிருக்கு. ஹீரோவும் யார் அந்த எதிரின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஹீரோயின் அவங்களோட பேப்பரை பிரித்து பார்க்கல. கொஞ்ச நேரம் அப்புறமா ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்கு பஸ்ல வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ தூங்கிடுறாரு. அப்பதான் ஹீரோயின் அந்த பேப்பரை பிரிச்சு படிக்கிறாங்க. அதுல என்ன போட்டிருக்குன்னா, நீ உன்னோட பழைய ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு புதுசுல கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்னு இருக்கு. நெக்ஸ்ட் டே ஹீரோ ஜிஞ்சு கிட்ட அவர் படிச்ச அந்த பேப்பர்ல இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டு ஜிஞ்சுவும் எங்க அந்த பேப்பரை காட்டுன்னு கேட்க, ஹீரோ அதை எடுக்கிறதுக்குள்ள தூரத்துல ஒரு பொண்ணு யார் கூடயோ சண்டை போட்டுட்டு இருக்கதை பாக்குறாரு. அந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குன்னு ஹீரோக்கு தோணுது. ஆனா ஹீரோ அதை பெருசா கண்டுக்காம அவரோட பேக்கெட்ல இருந்து பேப்பரை எடுத்து ஜிஞ்சு கையில கொடுக்குறாரு. அந்த பேப்பரை படிச்சு பார்த்த ஜிஞ்சுவும், நீ வேற என்னவோ சொன்ன, இதுல வேற என்னவோ போட்டிருக்குன்னு சொல்ல, அதுல என்ன இருக்குன்னு ஹீரோவும் வாங்கி படிச்சு பார்த்தா, நீ உன்னோட பழைய ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு புதுசுல கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு எழுதியிருக்கு. என்னன்னு பார்த்தா ஹீரோயின் தான். ஹீரோ இதை படிக்கணும்னே வேணும்னே ஹீரோவோட பேக்கெட்ல இந்த பேப்பரை சொருவி அமைச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் ஹீரோவோட ரூம்க்கு வராங்க. ஹீரோ கிட்ட நம்ம 2 பேரும் வெளியே போலான்னு சொல்லிட்டு ஹீரோவோட கபோர்டை தந்து எந்த ட்ரெஸ் நீ போட்டுக்க போற அப்படின்னு ஹீரோயின் தேடிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ ஹீரோயின் கிட்ட, நீ என்னோட ட்ரெஸ்ஸஸ்ல கொஞ்சத்தை எடுத்துட்டு போய் உன்னோட கபோர்ட்ல வச்சுக்கோ, அப்பதான் நீ தனியா தங்கியிருக்கன்னு இல்லாம யாரோ உன் கூட தங்கியிருக்காங்க அப்படின்னு எல்லாரும் நினைச்சுப்பாங்க, உனக்கு கொஞ்சம் சேஃபா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே ஹீரோ ரெடியாகி ஹீரோயின் கூட வெளியே போலான்னு பார்த்தா ஹீரோவோட ரூம்மேட்ஸ் கால் பண்ணி உடனே வான்னு கூப்பிட்டு ஹீரோவும் ஏதோ எமர்ஜென்சின்னு வேகமா ஓடுறாரு. ஹீரோ அந்த இடத்த ரீச் பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரியுது ஹீரோவோட ரூம்மேட்ஸ் குரூப் டேட்டுக்கு அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. ஹீரோவோட ரூம்மேட்ஸ் ஆளுக்கு ஒரு பொண்ணை டேட்டுக்காக உஷார் பண்ணது மட்டும் இல்லாம ஹீரோக்காகவும் ஒரு பொண்ணை உஷார் பண்ணிருப்பாங்க. யாரா அந்த பொண்ணுன்னு ஹீரோ பார்த்தா அந்த பொண்ணு தான் காலையில ஃபைட் பண்ணிட்டு இருந்திருப்பா. ஹீரோ கூட எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்து இருந்திருப்பாரு. அவளோட நேம் ஐரா. ஆக்சுவலா ஹீரோ ரொம்ப சின்ன பையனா இருந்தப்ப ஐராவும் ஹீரோவும் நெய்பர்ஸா இருந்திருப்பாங்க. அப்ப ஐரா ஹீரோவை ரொம்ப புள்ளி பண்ணிட்டே இருந்திருப்பா.
ஒரு கட்டத்தில் ஐரா வீட்டை காலி பண்ணிட்டு போக அதுக்கப்புறமா தான் ஹீரோ நிம்மதியாக இருந்திருப்பாரு. ஆனால் இப்போ ஹீரோவோட நிம்மதிக்கு வேட்டு வச்ச மாதிரி ஐரா ஹீரோவோட லைஃப்பில் திரும்ப வந்துட்டா. ஹீரோவுக்கு அந்த குக்கியில் போட்டிருந்த மாதிரியே அவரு எனிமியை மீட் பண்ணிட்டாரு. ஒரு வழியா டேட்டிங் சாட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு ஹீரோ வீட்டுக்கு வர ஹீரோயின் ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோவோட ரூம்மேட்ஸ் டேட்டுக்கு அரேஞ்ச் பண்ண விஷயத்த சொல்ல இதை கேட்ட ஹீரோயின் ஜெலஸ் ஆகி டக்குன்னு ஹீரோவை கிஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோக்கு என்ன ரியாக்ட் பண்றதுனே தெரியல. கடைசியா ஃப்ரெண்ட்ஸ் கிஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்துடுறாரு. இப்படி இதெல்லாம் ஒரு சைட் போயிட்டு இருக்க ஹீரோயினுக்கு அவங்களோட வீட்டை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரூம்மேட்ஸ் தேவைப்படுறாங்க. அதே டைம்ல ஜிஞ்சுக்கும் ஐராக்கும் ரூம் தேவைப்பட அவங்க ஹீரோயினோட வீட்டுல ரூம்மேட்ஸா ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஒரு வழியா வீட்டுல செட்டில் ஆனதுக்கு அப்புறமா ஜிஞ்சு ஹீரோயின் கிட்ட நான் ஹீரோவை லவ் பண்றேன்னு சொல்ல இதை கேட்ட ஹீரோயின் நானும் ஹீரோவை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே ஜிஞ்சு எனக்கும் ஹீரோக்கும் ஒரு பாஸ்ட் இருக்கு, அதனால எனக்கு தான் ஹீரோவை வின் பண்றதுக்கு சான்சஸ் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட ரூம்க்கு போறாங்க. ஹீரோவோட ரூம்ல ஹீரோவும் ஜிஞ்சுவும் ஸ்கூல்ல சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோவை ஜிஞ்சு பாக்குறாங்க. அதனால கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல ஹீரோவோட பெட்ல சிகரெட் டப்பாவை ஜிஞ்சு பாக்குறாங்க. ஹீரோ கண்டிப்பா சிகரெட் பிடிக்க மாட்டாருன்னு ஜிஞ்சுக்கு தெரியும். அப்ப அந்த சிகரெட் டப்பா யாரோடது? ஹீரோயின்து தானே. அதை யோசிச்சு ஜிஞ்சு காண்டாகிறாங்க. அதனால ஹீரோ கிட்ட நேரா போய் நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு வரலாமான்னு ஹீரோவை தனியா தள்ளிட்டு வந்து அவங்க மனசுல இருக்க எல்லாத்தையும் சொல்றாங்க. ஆனா அது எல்லாத்தையுமே கேட்ட ஹீரோ சாரி என்னோட மனசுல இப்போ நீ இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்துடுறாரு. நேரா ஹீரோ வீட்டுக்கு வர வீட்டு வாசல்ல இந்த ஹீரோயின் ஹீரோவை மடக்கி அவங்க மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்ட உடனே ஹீரோ ஹீரோயினை கிஸ் பண்றாரு. இப்படியே கொஞ்ச நாள் போக ஹீரோ வீட்டுக்கு லேட்டா வராரு. அப்ப ஹீரோவோட ரூம்ல ஹீரோயின் அவரோட பெட்ல அவருக்காக வெயிட் பண்ணிட்டே அப்படியே தூங்கிடுறாங்க. இதை பார்த்த ஹீரோவும் அப்படியே ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு தூங்கிடுறாரு. அடுத்த நாள் காலையில ஹீரோவோட ரூமை விட்டு ஹீரோயின் வெளியே போறத ஹீரோவோட ரூம்மேட்ஸ் ஹீரோயினோட ரூம்மேட்ஸ் எல்லாரும் பார்த்துட்டு என்ன நடக்குது இங்க அப்படின்னு கேட்க இதை பார்த்த ஹீரோ எனக்கு ஹீரோயினை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போயிடுறாரு. இதை கேட்ட ஜிஞ்சு காண்டாகிறாங்க. அடுத்த நாள் ஹீரோயினோட அம்மா ஹீரோயினை மீட் பண்ணி நீ ட்ரீம்ஸ் வீட்டில் மறுபடியும் சேர்ந்தா என்ன அப்படின்னு கேட்க இதை கேட்ட ஹீரோயின் கோவப்பட்டு நான் எதுக்காக அந்த டீமை விட்டு முதல்ல வெளியே வந்தேன் அப்படின்றதே உங்களுக்கு புரியல, உங்களுக்கு தேவை பணம் தானே அப்படின்னு கத்தி ஹீரோயின் அவங்களோட அம்மாவை அந்த இடத்த விட்டு அனுப்பிச்சிடுறாங்க. ஹீரோயினுக்கு அவங்க அம்மா பேசிட்டு போனதுக்கு அப்புறமா அவங்களோட டீமோட ஞாபகமாவே இருக்கும். அதனால ஒரு கான்சர்ட்டை போய் அட்டென்ட் பண்றாங்க. இன்னொரு சைடு ஹீரோ ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் ஹீரோயின் வீட்டுக்கு வரலையே என்னாச்சும் ஏதாச்சும்னு ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோயின் காலை அட்டென்ட் பண்ணல. அப்ப அந்த இடத்துக்கு வந்த ஐரா நீ ஹீரோயின் கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிறது தப்பு, என்னதான் இருந்தாலும் அவ பெரிய ஸ்டார், நீ சாதாரண பையன், அதனால என்னைக்கா இருந்தாலும் உனக்கு தான் மனசு கஷ்டம், அதனால உஷாரா இரு அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இதை பத்தி ஹீரோ யோசிக்கிறதுக்குள்ளேயே ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வருது. உடனே கிளம்பிவான ஹீரோயின் ஒரு இடத்துக்கு ஹீரோவை வர சொல்றாங்க. ஹீரோவை என்னன்னு போய் பார்த்தா ஹீரோயின் பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்த உடனே நம்ம உடனே இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு ஹீரோவை கூட்டிட்டு ஹீரோயின் அவங்களோட பாட்டி ஊருக்கு வராங்க. ஹீரோயினோட பாட்டில அங்க இல்ல, ஹீரோயினோட பாட்டி வீடு மட்டும்தான் இருக்கு. அந்த இடத்துல ஹீரோவும் ஹீரோயினும் தங்கிட்டு அவங்களோட டைமை நல்லா என்ஜாய் பண்ணி ஸ்பெண்ட் பண்றாங்க. அவங்க ஜாலியா இருக்கிறத பார்த்து யார் கண்ணு பட்டுச்சோன்னு தெரியல. அந்த இடத்துக்கு பி அப்படின்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தாங்கல்ல அந்த நபர் வராரு. அவர் தான் ஹீரோயினோட மேனேஜரா. மேனேஜரை பார்த்த உடனே ஹீரோயின் ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. அதை விட்டுட்டு அப்படியே மேனேஜரோட கார்ல ஏறி அவர் கூட போயிடுறாங்க. ஹீரோவும் இப்ப இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு புரியாம யோசிக்கிறாரு. சரி ஹீரோயின் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பாட்டி வீட்டுல ஹீரோயின்காக வெயிட் பண்றாரு. இன்னொரு சைட் பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. ஹீரோயின் சின்ன பொண்ணா இருக்கும் போதே இந்த மேனேஜருக்கு தான் கால் பண்ணி அவங்க ஐடல் ஆகணும் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. அவரு தான் ஹீரோயினை அந்த கம்பெனியில சேர்த்து விட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் படிப்படியா முன்னேறி இந்த நிலைமைக்கு வந்திருப்பாங்க. இந்த ப்ராசஸ்ல ஹீரோயினுக்கு அந்த மேனேஜர் மேல லவ் வந்திருக்கும். ஆனா அவரு பெருசா அதை கண்டுந்திருக்க மாட்டாரு. இப்ப பிரசன்ட்ல கார்ல போயிட்டு இருக்க ஹீரோயின் மேனேஜர் கிட்ட நான் உன்னை லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சும் நீ கண்டுக்காத மாதிரி இருந்தல்லன்னு சொல்ல இதை கேட்ட மேனேஜர் நீ ஒன்னும் என்ன லவ்லாம் பண்ணல, என்ன லவ் பண்ற மாதிரி நடிச்சா அப்பதான் நீ பெரிய பொசிஷனுக்கு போக முடியும், அதுதான் உன்னோட பிளான் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ திருப்பி வா, நீ மறுபடியும் பாட்டு பாடலன்னா அது உனக்கு தான் பிரச்சனைன்னு சொல்ல இதை கேட்ட ஹீரோயின் எனக்கு இப்ப அதுல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்க கார்ல இருந்து வெளியே குதிச்சிடுறாங்க. குதிச்ச வேகத்துல ஹீரோயினுக்கு காலில் அடிபட்டது. இதை பார்த்த மேனேஜரும் என்ன உனக்கு பைத்தியமானு சொல்லி ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண ஹாஸ்பிட்டல்ல கட்டு போட்ட உடனே ஹீரோயின் வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. இன்னொரு சைடு ஹீரோயினுக்காக பாட்டி வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருந்த ஹீரோவும் அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வர அந்த இடத்துல ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோயின் என்னை மன்னிச்சிட்டு சொல்லாம கொள்ளாம நான் கிளம்பிட்டேன்னு சொல்ல ஹீரோ அது எதையும் காதுல வாங்கிக்காம நீ ஒன்னும் என்ன சீரியஸா லவ் பண்ற மாதிரி தெரியல அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அவரோட ரூமுக்கு போயிடுறாரு. அடுத்த
அடுத்த சீன்ல ஹீரோவை மீட் பண்ணி நான் ஒன்னும் உன்னை விளையாட்டா லவ் பண்ணல, சீரியஸா தான் லவ் பண்றேன்னு சொல்ல ஹீரோவும் ஹீரோயினோட சாரி அக்செப்ட் பண்ணிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணி அவங்க 2 பேருக்கும் நடுவுல இந்த வாரம் முடிச்சு வைக்கிறாரு. கொஞ்ச நாளைக்கு அப்படியே ஹீரோவும் ஹீரோயினும் வெளியே போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் ஹீரோ ஒரு சிங்கிங் ஷோக்கு ஹீரோயினை கூட்டு போறாரு. ஸ்டேஜ்ல பாடிட்டு இருந்தவரு ஹீரோயினை பார்த்து அடையாளம் கண்டுபிடிச்சி நீங்க ஃபேமஸ் சிங்கர் தானே, வந்து மேடையில பாடுங்க அப்படின்னு கூப்பிட ஹீரோயினும் நல்லாவே பாடுறாங்க. இந்த சீன் நடந்து கொஞ்ச நாள் ஆகுது. இருந்தாலுமே ஹீரோயினால ஸ்டேஜை மறக்கவே முடியல. என்னதான் இருந்தாலும் ஹீரோயின் ஸ்டேஜ்ல பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணவங்க இல்லையா, அவ்வளோ சீக்கிரத்துல அதை மறந்துட முடியாது. நாளாக ஹீரோயினுக்கு அந்த ஏக்கம் அதிகமாக இதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோவும் நீ ஏன் மறுபடியும் பாட போக கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினுக்கும் மறுபடியும் ஆடணும் பாடணும் தான் தோணுது. ஆனா ஹீரோயின் அப்படி பண்ணாங்கன்னா அவங்க ஃபேமஸ் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் இப்ப இருக்க மாதிரி ஹீரோ கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. ஆனா ஹீரோயினை பயங்கரமா என்கரேஜ் பண்ணி நீ ஒன்னும் பயப்படாத, நம்மளுக்குள்ள எந்த பிரேக்கும் வராது, நீ மறுபடியும் போய் பாடு அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினும் இப்ப பாட்டு எழுதுறதுல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. அந்த லெட்டர் ஹீரோயினோட கம்பெனில இருந்தா வந்திருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹீரோயின் இத்தனை நாளா பெர்ஃபார்ம் பண்ணல இல்லையா, அதனால அந்த கம்பெனிக்கு நிறைய லாஸ் ஆயிடுச்சான், அது எல்லாத்தையுமே ஹீரோயின் தான் பே பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த டைம்ல ஹீரோவும் ஊர்ல இல்ல, அவரோட ஊருக்கு அவங்க அம்மாவையும் தங்கச்சியும் பார்க்கறதுக்காக போயிருக்காரு. ஹீரோயினும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அவங்களோட மேனேஜரை கால் பண்ணி கூப்பிடுறாங்க. அவரும் கம்பெனியோட பிரசிடென்ட்டையும் ஹீரோயினையும் மீட் பண்ண வச்சு அந்த பிரச்சனைய பேசி கொஞ்சம் முடிச்சு வைக்கிறாரு. இன்னொரு சைடு ஹீரோவும் ஊர்ல இருந்து வீட்டுக்கு வராரு. ஹீரோயினோட ரூம்ல ஹீரோயின் யூஸ் பண்ற சிகரெட் இல்லாம வேற யாரோ யூஸ் பண்ற சிகரெட்லாம் இருக்கிறத ஹீரோ நோட் பண்றாரு. உடனே வீட்டுக்கு மேனேஜர் தான் வந்துட்டு போயிருக்கான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ நேரா போய் மேனேஜரையும் மீட் பண்ணி எதுக்காக ஹீரோயினை தொல்லை பண்றேன்னு கேட்க இதை கேட்ட மேனேஜரும் நான் ஹீரோயினை தொல்லை பண்ணிட்டு இருக்கேன்னா நீ தான் ஹீரோயினை தொல்லை பண்ணிட்டு இருக்க, அவளை முன்னேற விடாம தடுத்துட்டு இருக்க, கொஞ்ச நாள் நீ ஹீரோயினை பார்க்காம இருந்தாதான் அவளால முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இன்னொரு சைட் மேனேஜர் ஹீரோயினையும் மீட் பண்ணி நீ ஹீரோவை கொஞ்ச நாள் பார்க்காம அவாய்ட் பண்றது தான் உன்னோட கெரியருக்கு நல்லது அப்படின்னு ஹீரோயினை பிரெயின் வாஷ் பண்றாரு. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவும் ஹீரோயினும் ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்றாங்க. ஒரு சைடு ஹீரோயின் தெளிவா இருக்காங்க. என்னதான் அவங்க ஃபேமஸ் ஆனாலுமே ஹீரோவை சீக்ரெட்டா மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த சைடு ஹீரோ என்ன நடந்தாலும் சரி ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ணாம இருக்கிறது தான் ஹீரோயினோட கெரியருக்கு நல்லது அப்படின்னு யோசிக்கிறாரு. இதை ஹீரோயின் கிட்டேயே சொல்ல இதை கேட்ட ஹீரோயின் கடுப்பாகிறாங்க. நான் அப்பவே ஐடல் ஆக மாட்டேன்னு சொன்னேன், நீ தான் ஆகு, நம்ம மீட் பண்ணிக்கலாம், பேசிக்கலாம், ஒன்னும் பிரேக் ஆகாது அப்படின்னு என்ன பிரெயின் வாஷ் பண்ண, இப்ப வந்து மாத்தி பேசுற அப்படின்னு கோவப்படுறாங்க. ஆனா என்ன கோவப்பட்டு என்ன பிரயோஜனம், ஹீரோ தான் அவரோட டிசிஷன்ல ஸ்ட்ராங்கா இருக்காரு. சோ அங்கேயே ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ணிக்கிறத ஸ்டாப் பண்றாங்க. அன்னில இருந்து மீட் பண்ணிக்காம இருக்காங்க. இப்படியே சில வருஷங்கள் போயிட்டு ஹீரோயினும் பயங்கரமா ஃபேமஸ் ஆகிடுறாங்க. இன்னொரு சைடு ஹீரோவும் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு ஒரு நல்ல ஜாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ மட்டும் கிடையாது, ஹீரோவோட ரூம்மேட்ஸ் ஐரா, ஜிஞ்சு எல்லாருமே நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. அதனால சின்ன ரீயூனியனுக்கு எல்லாரும் பிளான் பண்றாங்க. ரீயூனியன்ல ஹீரோவோட ரூம்மேட்ஸ் ஜிஞ்சு, ஐரா இருக்காங்க, ஹீரோயின் கிடையாது. எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹீரோ அவங்களோட பழைய வீட்டை விட்டு வெளியே வரும்போது அந்த இடத்துல ஹீரோயின் நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோயினையும் அவங்க ரீயூனியனுக்கு இன்வைட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனா ஹீரோயினுக்கு லேட் ஆயிட்டு இருக்கும், வர முடிஞ்சிருக்காது. இதை கேட்டுட்டு ஹீரோவும் ஹீரோயினை கூப்பிட்டு வெளியே போறாரு. ஆனா ஹீரோ எதுவுமே நடக்காத மாதிரி ஹீரோயின் கிட்ட ரொம்பவே சகஜமா பேசுறாரு. ஏதோ ஃப்ரெண்டை மீட் பண்ண மாதிரி ஹீரோ பிஹேவ் பண்ண இதனால ஹீரோயின் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோவோட வீட்டுக்கு ஹீரோயின் வந்து நீ என்ன மறந்துட்டியான்னு கேட்டாலே ஹீரோவும் ஹீரோயினை பார்த்து அழுதுட்டே ஹீரோயினை கட்டி பிடிச்சிக்கிறாரு. ஆனா இப்பயுமே ஹீரோ நீயும் நானும் ஒன்னு சேர்றது நடக்காத காரியம், அது கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாரு. ஆனா அடுத்த சீன்ல ஹீரோ அவரோட ஒர்க் விஷயமா ஜப்பானுக்கு போறாரு. ஹீரோயினும் அவங்களோட ஒர்க் விஷயமா ஜப்பானுக்கு வராங்க. சோ 2 பேருமே கண்டிப்பா ஜப்பான்ல மீட் பண்ணிக்க போறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அவங்க 2 பேரும் எப்படி சேர்ந்தாங்கன்றத நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்களா இல்ல சீசன் 2ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னாங்களான்னு தெரியல, எப்படியோ ஒண்ணு. ஆனா இந்த சீரீஸ் இந்த இடத்துலயே முடிஞ்சிருச்சு. அப்புறம் நான் நடுவுல சொன்ன மாதிரி ஜின்ஜுன்ற நிக் நேம் எனக்கு நல்லா இருக்கான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்றேன். பாய்.